ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு சூப்பராக ஒரு லவ் சாங்காக ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக க்யூட்டாக எப்படி உங்கள் பிக்கை உங்களுக்கு வந்து பிடிச்சவனுடைய பிக்கை வந்து ஆட் பண்ணி ரொம்ப பெஸ்ட்டாகவும் ரொம்ப சிம்பிளாக எப்படி நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணுறது சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டில் ஒரு எக்ஸ்பிளைன் வந்து கொடுத்துருப்பேன். வீடியோ வந்து முடிஞ்சால் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு பெஸ்ட்டாக நீங்கள் வந்து உங்கள் பிக்கை ஆட் பண்ணி மேக் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் வீடியோ பார்த்தா அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வந்து தேவை. நான் ஆப் லிங்க் பார்த்தா எனக்கு இன்ஸ்டாவோட பயோவில் வந்து இருக்குது. உங்கள்கிட்ட அந்த ஆப்க்கான லிங்க் வந்து ஆப் வந்து இல்லைனா ஆப்க்கான லிங்க் இருக்கா, இன்ஸ்டாகிராம் லிங்க்ல இருக்குது, இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து இருக்குது. அதனால் லிங்க் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது பாருங்கள். லிங்க்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபைண்ட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட இல்லாத ஆப் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்கள். அது அலைட் மோஷன் ஆப் வந்து. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி அப்படின்னா ஆப்போட என்ட்ரன்ஸ் பேஜுக்கான ஃபேஸ் பார்த்தா இப்படி தான் இருக்கும். கீழே பாருங்கள் கிரீன் கலர் ப்ளஸ் சைன் போட்டு கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்கிற ஒரு ஆப்ஷன் கிளிக் வந்து கொடுங்க. கிளிக் வந்து கொடுத்துருவோன்னே இந்த வீடியோ பார்த்தா ஒரே ஒரு சிங்கிள் புக் ஆப்ஷன் மட்டும் யூஸ் பண்ணி நான் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன். இதில் வந்து இல்லை எஃபர்ட் அண்ட் எல்லாமே கொடுத்துட்ருப்பேன். என்னென்ன ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி எடிட் பண்ண சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துங்க. அப்படியே நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க. ப்ரைவேட் பார்த்து எடிட்டிங் முடிச்சா மறக்காம லைக் வந்து போட்டுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் எடிட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து எப்படி ஆப் வந்து இம்போர்ட் பண்ணுறது சொல்லிட்டு ஒரு வீடியோவை வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வீடியோ வந்து பார்த்து இம்போர்ட் பண்ணிட்டு இப்போ நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி எடிட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் சொல்லிட்டு க்ரீன் கலர் லேயர் இருக்கும், பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்க்கான லேயர் இருக்குது. ஓகேங்களா? இதில் என்னன்னா இமேஜ் பார்த்தா 4:5 ரேஷியோ வந்து பிக் வந்து கிராப் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து ரீசைஸ் பண்ணி எடுத்துங்க. ரீசைஸ் பண்ணுறதுலாம் ஆல்ரெடி நிறைய வீடியோ வந்து போட்டிருப்பேன். அந்த வீடியோ வந்து செக் பண்ணுங்கள். எல்லா வீடியோலுமே எப்படி ரீசைஸ் பண்ணுறதுன்னு எல்லா வீடியோலையும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த இமேஜ்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடல. இந்த லேயரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து கொடுத்துட்டு கீழே பாருங்கள் கலர் அண்ட் ஃபில்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த நம்பர்லாம் போட்டு ஸ்டார் போட்டு ஃப்ரேமுக்காக கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து லெஃப்ட் சைட் டாப்பில் மேலே இருக்கும் பாருங்கள் ஃபோல்டர் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணி கிராப் பண்ண பிக் வந்து இருக்கு. ஓகே, நீங்கள் எந்த ஃபோல்டர் இமேஜ் லோட் பண்ணி அந்த பிக்கு வந்து போயிடுங்க. நீங்கள் வந்து ரீசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலைட் மோஷனில் வந்து இருக்கும். ஏன்னா வந்து அலைட் மோஷனில் தான் வந்து 4:5 ரேஷியோ வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணி ரீசைஸ் வந்து பண்ணுவேன். இல்லை உங்ககிட்ட இருக்கிற பிக்கே 4:5 ரேஷியோ வந்து டேட்டா பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரைட் டாப்பில் ஒரு ப்ளஸ் செகண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அது வந்து கிளிக் வந்து கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிக் வந்து உங்களுக்கு வந்து ஆட் வந்து ஆகிடும். அதுக்கான எஃபெக்ட்டும் அதிலே வந்து கொடுத்துட்ருப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அப்படியே மேலே பார்த்தா ஒரு பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். எடிட் குரூப் வந்து போயிட்டு லைட் அட்ஜஸ்ட் பண்ண உள்ள இமேஜ் இருக்கும். கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் கலர் அண்ட் ஃபில்னு சொல்லிட்டு ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிட்டு நம்பரில் போட்டு ஸ்டார் போட்டு கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் வந்து அதே சேம் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணினா அதுமாதிரி வந்து செட் ஆகிடும். பேக் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டைம்லைன் பார்த்தோன்னா 6:24 எண்டு வரையுமே நீங்கள் வந்து பிக்கை வந்து ஆட் பண்ணணும். சம் டைம்லைனில் நான் கொடுத்த ஒரு 3 எஃபெக்ட்கான இமேஜ் லேயரும் அதுக்கான எஃபெக்ட்டும் இருக்கும். ஓகேங்களா? நம்ம வந்து இமேஜை வந்து ஆட் பண்ணலாம். இமேஜ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு கரெக்டாக 6:24 வந்துருங்க. வந்துட்டு கீழே பாருங்கள் ரைட் சைடு ப்ளஸ் போட்டு சர்க்கிள் மாதிரி இருக்கும் க்ரீன் கலர் கிளிக் பண்ணிட்டு மீடியா ஃபோல்டர் சூஸ் பண்ணிட்டு எந்தெந்த பிக்கை வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ ஒன்ஸ் ஒரு பிக்கை வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரைட் ஸ்டாப்பில் ஒரு ப்ளஸ் ஐக்கன் சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணால் பிக் உங்களுக்கு மேலே அந்த ஆட் வந்து ஆட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த பிக் செலக்ட் மேலே பாருங்கள் 3 டாட் கிளிக் பண்ணிட்டு ஒரு ரைட் ஸ்டாப்பில் கிளிக் பண்ணால் இங்கே இருக்கும் பாருங்கள் 3 டாட் சொல்லிட்டு கிளிக் பண்ணால் நம்ம ஷீட் வந்து அவ்வளோ பார்த்தா 5th ஃபீல் கம்பேர் சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணால் பிக்ஸ் வந்து செட் ஆட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த யாராவது செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து போய்ங்க. இப்போ இந்த புக் மார்க் ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட் புக் மார்க் போய்ட்டு கீழே பாருங்கள் ஒரு 3 கட் ஆப்ஷன் 3rd கட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இமேஜ் வந்து கட் பண்ணி இதுமாதிரி வந்து செட் பண்ணுறது. ஓகேங்களா? இதேமாதிரி ஒன்ஸ் நெக்ஸ்ட் ஒரு பிக்கை ஆட் வந்து ஆட் பண்ணி இதுமாதிரி நீங்கள் வந்து லைனாக வந்து புக் மார்க் செட் வந்து பண்ணோம். நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா ஒரே பிக்கை லாஸ்ட் வரையும் எக்ஸ்பெண்ட் வந்து பண்ணிவிட்டு ஏன்னா எஃபெக்ட் தான் வந்து எப்படி ஆட் பண்ண சொல்ல போகிறேன். அதனால் நான் வந்து ஒரே பிக்கை வந்து லாஸ்ட் வரையும் எக்ஸ்பெண்ட் வந்து பண்ணிவிட்டு எப்படி வந்து எஃபெக்ட் எங்கெங்கே எந்தெந்த எஃபெக்ட் வந்து எந்தெந்த டைம் இருக்குது லேருக்கு என்னென்ன எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணால் எப்படி ஆட் பண்ண சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து கிளியராக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துட்றேன். முடிஞ்சாலும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ண வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நான் வந்து இப்போ வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஓகே பார்த்து நம்ம வந்து லைனாக புக் மார்க் வந்து மாதிரி வந்து பிக்கை வந்து ஆட் பண்ணியாச்சு. இது வந்து எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ண தெரியும். இங்கே ஒரு லேயர் இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே ஒரு 2 லேயர் வந்து இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணுறது எல்லாமே டாப்பில் போய்டும். நீங்கள் ஃபஸ்ட்டு நான் கொடுத்த இமேஜ் லேயர் டவுனில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இங்கே இருக்கு பாருங்கள் ஒரு இமேஜ் லேயர் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நான் கொடுத்த லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் ஏர் ஆப்ஷன் பார்த்து ப்ளஸ் டபுள் லேயர் மேலே கிளிக் வந்து கொடுத்துட்டு 4th ஒன்றா இருக்க காப்பி லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் இருக்க லேயரையும் வந்து காப்பி பண்ணி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இப்போ வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? 7:05 இருந்து
இந்த டைமில் 80-27 வரை இருக்கிற எல்லா இமேஜும் சூஸ் வந்து பண்ணி இப்போ வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம வந்து இமேஜ் செலக்ட் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணால் இங்கே ஸ்மாலாக இமேஜ் சைடில் இருப்பாங்க வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் இமேஜ் சூஸ் ஆகும். நெக்ஸ்ட் அந்த இமேஜ் லேயரை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சூஸ் ஆகும். கரெக்டாக இந்த டைமில் வரையும் செலக்ட் பண்ணி கரெக்டாக 96-27 வரை இருக்கிற இமேஜ் லேயரை மட்டும் வந்து இமேஜ் சூஸ் பண்ணிங்க. ஓகேங்களா? சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஏர் ஆப்ஷன் இருக்குல்ல, ஏர் ஆஃப் பார்த்தா ப்ளஸ் டபுள் ஏர் அந்த சேம் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் எண்டில் பார்த்தா பேஷன் ஸ்டைல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணால் எண்டில் ஒரு ஏராக இருக்கும் பாருங்க. அந்த இடத்துல அந்த ஏரை வந்து கரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண மாதிரி ஷீட் வந்து அவ்வளோ ஃபஸ்ட் ஆப்ஷனையும் லாஸ்ட் ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிவிட்டு பேஷன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் நீங்கள் இப்போ செலக்ட் பண்ண லேயருக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த எஃபெக்ட் பார்த்தா வந்து இப்போ வந்து பஞ்ச் வந்து ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து வந்துடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 9:10 ஒரு லேயருக்கும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி லேயர் காப்பி போய்ட்டு காப்பி லேயர் கிளிக் பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த டைம் லைன் இருந்து என்ன பண்ண போனால் 1 லேயர் ஸ்கிப் பண்ணி எஃபெக்ட் வந்து இமேஜ் வந்து செலக்ட் வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்குது இந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். 9:27 செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் லேயர் ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒன்ஸ் ஒரு லேயர் வந்து ஸ்கிப் பண்ணி நீங்கள் வந்து ஒரு லேயர் அது மாதிரி வந்து சைடில் செலக்ட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு லேயர் ஸ்கிப் பண்ணி சூஸ் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? சூஸ் பண்ண மாதிரி வந்து செலக்ட் வந்து ஆயிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த லேயர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி அந்த ஏரை வந்து கிளிக் பண்ணிட்டு 2 ஆப்ஷன் ஆஃப் பண்ணிட்டு ஸ்டைலுக்கு வந்து கிளிக் பண்ணினா ஃபேஸ்ட் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் இங்கே ஒரு லேயருக்கு பாருங்கள். சேம் இதே லேயர் அதே மாதிரி சூஸ் பண்ணி லேயர் காப்பி போய்ட்டு காப்பி லேயர் கிளிக் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஸ்கிப் பண்ணிங்கல்ல மேலே அந்த ஸ்கிப் பண்ண லேயர்லாம் இப்போ வந்து சூஸ் பண்ணிங்க. ஓகேங்களா? டேரெக்டாக ஸ்கிப் பண்ண லேயர்லாம் சூஸ் பண்ணினா 1 லேயர் விட்டு 1 லேயர் அதுவும் வந்து இருக்கும். இப்போ அந்த லேயர்லாம் சூஸ் வந்து பண்ணிவிட்டு சேம் வந்து பேஸ்ட் ஸ்டைலில் வந்து அந்த லேயர் காப்பி போய்ட்டு பேஸ்ட் ஸ்டைலில் வந்து போய்ட்டு ஏரை கிளிக் பண்ணிட்டு 2 ஆப்ஷன் ஆஃப் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் அந்த லேயருக்கும் அந்த எஃபெக்ட் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து ஆட் வந்து ஆட். ஓகேங்களா? இதே மாதிரி எல்லாம் ஆட் ஆகி முடிஞ்சுன்னா கீழே பாருங்கள் ஒரு லென்த்தாக ஒரு HDRCC லேயர் வந்து இருக்கும். அந்த லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணி செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிட்டு அது கண்ணாங்கன் மட்டும் இருக்கும் சைடில் இங்கே இருக்கு பாருங்கள். அதை வந்து கிளிக் பண்ணி அது மேலே ஸ்லாஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கலர் டோன் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ வந்து சிம்பிளாக வந்து பேக் வந்துட்டு மேலே பாருங்கள் ஒரு செட்டிங் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ ஆஃப் செட்டாக செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். எடிட்டிங் வந்து பிடிச்சா உங்களுக்கு லைக் வந்து போட்டுங்க. எக்ஸ்போர்ட் ஆகி முடிச்சுன்னா வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிங்க. பை.